ஹாய் கோட்ராக் வியூவர்ஸ். இது வரைக்கும் பார்த்த சம்மில் உங்களுக்கு ஏதாவது queries-ஓ டவுட்ஸோ இருந்தால் உடனே கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுன்னா இப்போவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இன்னைக்கான சம்முக்குள்ளே போகலாம். ஸோ டுடே சர்ச்சிங் அண்ட் சார்ட்டிங்கில் இருக்கிற ஃபோர்த் சம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டினை பார்த்துக்கிறோம். கொஸ்டின் என்ன? given an integer array nums and an integer k, return the kth largest element in the array. Note that it is the kth largest element in the sorted order, not the kth distinct element. Solve it without sorting. அதாவது இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு அரே கொடுப்பாங்க, ஒரு கேங்கிற ஒரு இண்டிஜர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கேத் லார்ஜஸ்ட் எலமெண்ட் கேட்டிருக்காங்க. இங்கே அந்த நோட் தட் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அது வந்து உங்களுக்கு என்ன புரியணும்னா, அந்த நம்ஸுங்க அரேயில் வந்து நம்பர்ஸ் வந்து ரிப்பீட்டாகி இருக்கும். இப்போ வந்து இந்த இந்த இன்புட்டில் வந்து அந்த மாதிரி ரிப்பீட்டாக இல்லை. 3 2 1 5 6 4 இருக்குது. இதை வந்து சார்ட் பண்ணி அடுத்து இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. சால்வ் இட் வித்தவுட் சார்ட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம நார்மலாக என்ன யூஸ் பண்ணால் 1 2 3 4 5 6 ஸ்டார்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்லேருந்து தேர்டு எலமெண்ட் எதுவோ அதை வந்து அதை தான் ஆன்சர் பிரிண்ட் பண்ணணும். இப்போ பிரிண்ட் பண்ணியாச்சுன்னா அவுட்புட் வந்து நம்மளுக்கு 4 வரணும். இப்போ வந்து அந்த இப்போ இண்டிவிஜுவலில் நம்ஸ் அந்த அறையில் வந்து ரிப்பீட்டடாக கூட இருக்கும். அவங்க வந்து நாட் அ கேட்டு டிஸ்டிங் எலமெண்ட் அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து 1 2 3 4 இப்போ 1 2 3 4 4 5 4 4 5 6 இருக்குது. கே ஈக்குவல் டு 4னு இருக்குது. அப்புறம் லாஸ்ட்லேருந்து என்ன நம்பர் வருது? 4 தான் வரும். ஸோ நம்ம ஆன்சர் வந்து அப்படி தான் கொடுக்கணுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. ரிப்பீட்டாக இருந்தது கூட அதை ஸ்டார்ட் பண்ணும்போது லாஸ்ட்லேருந்து அந்த கேத் எலமெண்ட் என்னவோ அதே நீங்கள் வந்து அவுட்புட்டாக கொடுக்கணுங்கிறத வந்து இன்டேரக்டாக சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சால்வ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு எப்பயும் போல் நம்ம வந்து ஃபஸ்ட் நம்ம லாஜிக் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணணும். இதில் இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா, சால்வ் இட் வித்தவுட் சார்ட்டிங். நம்ம இதை பார்த்தோன்னே என்ன நினைப்போம், நம்ம ஜாவா எப்படி அரே ஸ்டார்ட் போட்டுட்டு ரிட்டர்ன் போட்டுட்டு அந்த நம்ஸோட லாஸ்ட்லேருந்து கேத் எலமெண்ட்டை ஃபில் பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்போம். இப்போ அதுதான் கிடையாது. நம்ம அதுக்குன்னு ஒரு லாஜிக் இருக்குது, அதை பார்க்கணும். அதுக்கு முன்னால் ஒரு சின்ன ஒரு நோட். ரொம்ப நாள் கேப் ஆகிட்டு சம் ரீசன்ஸ்க்காக சாரி ஃபார் தட். இனிமேல் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ரெகுலராக போட ட்ரை பண்ணுறேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும். ஓகேவா? இப்போ வந்து லாஜிக்கை பார்ப்போம். இதில் என்ன லாஜிக் நம்ம பார்க்க போகிறோம்னா, சார்ட்டிங் பண்ணக்கூடாது அந்த நோட்டில் போட்டிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் முக்கியமான 2 மெத்தட்ஸ் என்னதுன்னா, குவிக் செலக்ட்னு ஒரு மெத்தட் இருக்குது. அதே நேரத்தில் ஹீட் அந்த மெத்தடும் ஒன்று இருக்குது. இப்போ நம்ம ஹீட் மெத்தடு வந்து ரொம்ப அதுக்கு அந்த ஹீட்டோட கான்செப்டை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஆனால் குயிக் செலக்டை வந்து யாருனாலும் ஈஸியாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஏன்னா சர்ச்சிங் அண்ட் சர்ச்சிங்லேயும் நிறைய மெத்தட் இருக்குது, சார்ட்டிங்லேயும் மெத்தட் இருக்குது. அதில் ஒரு மெத்தட் அந்த மாதிரி மெத்தட் தான் குயிக் செலக்ட். நான் சர்ச்சிங் அண்ட் சார்ட்டிங்கில் ரொம்ப முக்கியமான ஒரு செலக்ட் வந்து குயிக் செலக்ட் தான். ஓகேவா? ஸோ அதை தான் நான் இப்போ இந்த சம்க்கு நான் யூஸ் பண்ணி நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸ்டார்ட் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஸ்கின்ல இப்போ என்ன இனிஷியல்ஸ் இருக்குன்னா 3 2 1 5 6 4 இருக்குது. ஓகேவா? இப்போது நான் இன்னும் மென்ஷன் பண்ணுறேன். நம்ம குயிக் செலக்ட் வச்சு தான் பண்ண போகிறோம். நான் குயிக் செலக்டோட அல்காரிதம் சொன்ன மாதிரி ஆச்சு, இந்த சம்மை சால்வ் பண்ண மாதிரி ஆச்சு. இப்போ வந்து கேவோட எலமெண்ட் வந்து என்னது, கேவோட வேல்யூ என்னது கேவோட வேல்யூ வந்து இந்த சம்முக்காக இந்த கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணுங்களா, அதுக்காக நான் இந்த வேல்யூவை மாற்றிக்கிறேன். சார்ட்டிங் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க, டிஸ்டிங் எலமெண்ட் ஃபில் பண்ணக்கூடாதுட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம், கொஸ்டினில் வந்து ரிப்பீட்டடான எலமெண்ட்ஸும் இருக்கலாம். அப்படி இருந்தும் லாஸ்ட்லேருந்து என்ன எலமெண்ட் வருதுன்னு பார்க்கணும். ஓகேவா? இந்த கொஸ்டின் இந்த கொடுத்த அறையில் அப்படி ஒன்றும் அந்த ரிப்பீட்டடான எலமெண்ட்ஸ் இல்லை, பட் அதையும் பார்க்கணும். ஸோ குயிக் செலக்டில் வந்து ஒரு பிவட் அப்படின்னு ஒரு நம்பர் எடுக்கணும். பிவட்னா ஒரு நம்பரை டிபெண்ட் பண்ணி அந்த மற்ற சம்ஸை வந்து த்ரூ அவுட்டாக அது கொண்டு போகும். ஓகேவா? அதான் பிவட். ஓகேவா? இப்போ வந்து குயிக் செலக்டில் வந்து லெஃப்ட், அதாவது ஸ்டார்ட் இண்டெக்ஸை எடுக்கலாம், ஸ்டார்ட் இண்டெக்ஸில் இருக்க நம்பர் எடுக்கலாம், எண்ட் இண்டெக்ஸில் நம்பர் எடுக்கலாம், இல்லைனா ரேண்டமாக ஒரு நம்பர் எடுக்கலாம். ஓகேவா? இப்படி இந்த 3ல் ஏதோ ஒரு நம்பர் வந்து நம்ம எடுக்கணும். ஓகேவா? இப்போது ரேண்டமாக நம்பர் எடுக்கும்போது அது எந்த நம்பரும் எடுக்கும். அது இப்போ இதில் வந்து 5 அப்படிங்கிற நம்பர் கூட இருக்கும், 2ங்கிற நம்பர் கூட இருக்கும். அப்படி இருக்கச்சில்ல ஸ்டார்ட் நம்பர் எடுக்கலாம், எண்ட் நம்பர் எடுக்கலாம்ல. ஸோ நம்ம வந்து
ரேண்டமாக எடுக்கிற ஒரு நம்பர் அப்படிங்கிற மெத்தட் நம்ம சூஸ் பண்ணாலும் தப்பு இல்லைல்ல. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரேண்டமாக நம்பர் எடுக்க போகிறோம். ஓகேவா? ஓகேவா? இப்போ வந்து ரேண்டமாக நம்பர் எடுக்க போகிறோம். எடுத்தா இப்போ ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ ரேண்டமாக எடுக்கும்போது இப்போ நமக்கு ஃபைன்னு ஒரு நம்பர் வந்து பிவட் நம்பராக வந்துட்டு. ஓகேவா? இப்போ பிவட் நம்பர் என்னது? பிவட் நம்பர் வந்து இப்போதைக்கு 5. ஓகேவா? பிவட்டில் ஸ்டார்ட் வேல்யூவுக்கும் வரல, எண்டுக்கும் வேல்யூ வரல. அப்போ நம்ம லெஃப்ட் எடுத்தாலும் தப்பு இல்லை, ரைட் எடுத்தாலும் தப்பு இல்லை, அதே நேரத்தில் ரேண்டமாக நம்ம எடுத்தாலும் தப்பு இல்லை. இப்போ அடுத்தா என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஒரு 3 லிஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நம்ம இந்த கொடுத்துக்க அரேவை நம்ம லிஸ்ட்டாக வச்சு தான் நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணணும். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா லெஸ்ஸு ஈக்குவல் கிரேட்டர் அப்படின்னு ஒரு 3 லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ நம்ம இதை கொடுத்தும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். இப்போ பிவட் வேல்யூ என்னது 5. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த அரே இருக்குல்ல, இந்த அரே வந்து ஃபஸ்ட்லேருந்து ட்ராவர்ஸ் பண்ணணும். ஓகேவா? ட்ராவர்ஸ் பண்ணணும். என்ன பண்ணணும்? இந்த பிவட் வேல்யூவோட எதெல்லாம் லெஸ்ஸாக இருக்குது, எதெல்லாம் ஈக்குவலாக இருக்குது, எதெல்லாம் கிரேட்டராக இருக்குதுன்னு பார்க்கணும். லெஸ் 3 கண்டிப்பாக லெஸ் கேட்டகரியில் வந்துடும், 2வும் லெஸ் கேட்டகரியில் வந்துடும், 1ம் லெஸ் கேட்டகரியில் வந்துடும். இப்போ 5 ஈக்குவல் கேட்டகரியில் வரும். அடுத்து 6 வந்து எங்கே வரும்? கிரேட்டரில் வரும். இப்போ 4 அடுத்து எங்கே வரும்? இந்த லெஸ் கேட்டகரியில் வரும். நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈக்குவல்ங்கிறது அதோட ஈக்குவலாக இருக்குது. அப்போது ஈக்குவல் கண்டிப்பாக அதோட சைஸ் ஒன்றா தான் இருக்க போகுது அப்படின்னு நினைக்கக்கூடாது. நான் என்ன சொல்லியிருக்கேன் ஸ்டார்டிங்கில், எந்த நம்பர் வேணாலும் ரிப்பீட்டடாக இருக்கலாம்னு சொல்லியிருக்கேன். அப்போ நம்ம எடுத்த பிவட் வேல்யூவே எங்கேயோ ஒரு இடத்துல ரிப்பீட்டாக கூட இருக்கலாமே. அப்போ ஈக்குவல் வேல்யூவுமே கண்டிப்பாக ஒன்றா இருக்க சான்ஸ் இல்லை, அதோட சைஸ் வந்து ஒன்றா இருக்க சான்ஸ் இல்லை. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா கேவோட வேல்யூ 3 இருக்குது. நம்ம இந்த கொஸ்டின் பொறுத்தவரையில் கிரேட்டர் வேல்யூ 1 தான் இருக்குது, பட் கேவோட வேல்யூ 3. அப்போ கிரேட்டர் ஃபஸ்ட் செக் பண்ணணும். ஓகேவா? கிரேட்டரை ஃபஸ்ட் செக் பண்ணுவோம். கிரேட்டர் வேல்யூ 1 இருக்குது. சப்போஸ் கிரேட்டர் வேல்யூ அதிகமாக இருக்குது, லெஸ் தான் அதிகமாக இருக்குது. அந்த சப்போஸ் கிரேட்டர் வேல்யூ தான் அதிகமாக இருக்குன்னா என்ன பண்ணோன்னா இந்த கிரேட்டரை திரும்ப இதெல்லாம் எப்படி இதாகிட்டு இருக்கு, குயிக் செலக்ட் இந்த ஃபங்க்ஷன் தான் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த கிரேட்டரை திரும்ப நம்ம வந்து ரெக்கர்சிவாக கால் ஆகிட்டு இருக்கு. எப்போ இந்த கேவோட வேல்யூ வந்து 1 ஆக வரைக்கும் இந்த ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ இந்த கிரேட்டர் வேல்யூ 1 தான் இருக்குது. அப்போது நம்ம கேவோட வேல்யூ 3 இருக்குது. அப்போ கம்பேர் பண்ணி பார்ப்போம். கேவோட வேல்யூ கிரேட்டராக இருக்குது. ஸோ இது வந்து கட் ஆயிடும். அப்போ இப்போ கேவோட வேல்யூ எப்படி இருக்கும்? 2 இருக்கும். இப்போ அடுத்து ஈக்குவலுக்கு வரும். இப்போ ஈக்குவலில் ஒன்று தான் இருக்குது, ஆனால் கேவோட வேல்யூ 2 இருக்குது. அப்போ ஈக்குவலோட வேல்யூவும் கட் ஆகிடும். அப்போ இப்போ கேவோட வேல்யூ 1 இருக்குது. அப்போ கண்டிப்பாக இதில் உங்களுக்கு என்ன தெரியணும்? கண்டிப்பாக லெஸ்ஸில் தான் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து வேல்யூ இருக்குது அப்படிங்கிற இப்போ நம்மளுக்கு கெஸ் வந்துட்டு. இப்போ நம்ம ஆக்சுவலாக கிரேட்டரில் சப்போஸ் அதிகமான வேல்யூஸ் இருந்துச்சுன்னா கிரேட்டரை ஒரு குயிக் செலக்ட் ரெக்கர்சிவாக கால் பண்ணுவோம். அதில் இல்லைன்னா திரும்ப ஈக்குவலுக்கு பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா லெஸ்ஸுக்கு வரணும். ஓகேவா? இப்போ கிரேட்டரில் ஈக்குவலி நம்மளோட இந்த கேஸ் படி 1 இருக்குது. இப்போ அதனால் இது கேன்சல் ஆகிட்டு நம்ம கெஸ் பண்ணிட்டோம் லெஸ்ஸில் தான் எங்கேயோ ஒரு வேல்யூ இருக்குன்ட்டு. இப்போ இந்த லெஸ்ஸையும் குயிக் செலக்ட் அந்த இதோட லிஸ்ட்டையும் கேவோட வேல்யூவையும் சென்ட் பண்ணணும். சென்ட் பண்ணி இப்போ ஒரு கெஸ் வந்துட்டு இதில் தான் வேல்யூ இருக்குன்ட்டு. இப்போ திரும்ப என்ன பண்ணும்? இப்போ இது வரைக்கும் என்ன ப்ராசஸ் பண்ணமோ திரும்ப இந்த ப்ராசஸ் திரும்ப இங்கே பண்ண வேண்டிய சூழ்நிலை. இப்போ இதுலேயே ஒரு ரேண்டமாக நம்பர் எடுக்க போகிறோம். இப்போ ரேண்டமாக இப்போ 1 எடுத்துக்கோ வச்சுக்கோங்களேன். 1 எடுத்திருக்கோம். இப்போ கேவோட வேல்யூ என்னது? 1 தான். ஓகேவா? இப்போ இதுலேயும் லெஸ் ஈக்குவல் அடுத்து கிரேட்டர். ஓகேவா? கிரேட்டர் இப்போ 1 ஃபஸ்ட்டு என்னென்னு பண்ணணும்? ஃபஸ்ட்லேருந்து ட்ராவல்ஸ் பண்ணணும். 1ஓட லெஸ்ஸாக இருக்கா? இல்லை. அப்போ 3ல் வந்துடும். 2 இங்கே வந்துடும். 1 இங்கே வந்துடும். 4 இங்கே வந்துடும். இப்போ திரும்ப இப்போயும் இங்கே இப்போ பாருங்கள், இப்போ கிரேட்டரில் அதிகமாக இருக்குது, ஆனால் கேவோட வேல்யூ 1 இருக்குது. அப்போனா கண்டிப்பாக அந்த கிரேட்டரை திரும்ப ட்ராவல்ஸ் பண்ணணும். இப்போ 2 எடுக்கும் ரேண்டமாக. இப்போ இங்கேயும் லெஸ்ஸு ஈக்குவல் அடுத்து கிரேட்டர். இப்போ 2 எங்கே வரும்? சரி, ஃபஸ்ட்டு 3 எங்கே வரும்? இங்கே வந்துடும். 2 இங்கே வந்துடும். 4 இங்கே வந்துடும். இப்போ இப்போ வந்து இதை ட்ராவல்ஸ் பண்ணுறோம். திரும்ப இங்கே ட்ராவல்ஸ் பண்ணும்போது லெஸ்ஸு ஈக்குவல் கிரேட்டர். இப்போ 3 இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 ரேண்டம் எடுக்கும். 3 இங்கே இருக்கும், 4 இங்கே இருக்கும். இப்போ நம்ம ஒரு லாஜிக் எழுதிப்போம். அந்த அதோட அந்த அது என்னது அந்த லிஸ்ட்டோட சைஸ் வந்து 1 இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுங்க எழுதியிருப்போம். இப்போ இது இங்கே 1 இருக்குது, அதே நேரத்தில் கேயோட வேல்யூ 1 தான் இருக்குது. ஸோ அப்போனா இதுதான் நம்ம நம்ம எதை டார்கெட் பண்ணி வந்தோமோ அதோட ரிசல்ட். இப்போ இதை ஷார்ட் பண்ணி என்ன வரும்? 1 2 3 4 5 6 வரும்.
இப்போ இது ஷார்ட் பண்ணி வச்சா இது வரும். லாஸ்ட்லேருந்து கேத்து லார்ஜஸ்ட் எலமெண்ட். இப்போ இதில் வந்து லாஸ்ட்லேருந்து வரும்போது எந்த எலமெண்ட் வந்து கிரேட்டராக இருக்குது, ஸோ தான் இருக்குது. ஸோ அதுதான் இந்த ரிசல்ட். ஸோ உங்களுக்கு இந்த லாஜிக்கும் புரிஞ்சிருக்கும், குயிக் செலக்டோட அப்ஜெக்டிவ் அதோட அல்காரிதமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்படி தான் குயிக் செலக்ட் ஆகும். ஓகேவா? குயிக் செலக்ட்டுக்குன்னு ஒரு சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. மேபி உங்கள் ஸ்டாஃப்ஸோ அது ஸ்டார்டிங்கில் புரிஞ்சிருக்காது. அது ஒர்க் அவுட் ப்ராக்டிக்கலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒர்க் அவுட் பண்ணால் புரிஞ்சிருக்கும். இப்போ உங்களுக்கு இங்கே இந்த சம்முக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நம்ம ஸ்ட்ரைட்டாக கோடிங் பார்ட்டுக்கு போயிடலாம். வழக்கம் போல் கோடை அப்படியே நான் டைப் பண்ணி வச்சுருப்பேன். அது உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்லியிருப்பேன். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கொஸ்டினுக்கு நானே இப்போவே மேனுவலாக இப்போ டைப் பண்ண போகிறேன். டைப் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து கோடை பார்க்கலாம். வந்து நான் கொடுத்துக்க டெஸ்ட் கேஸ் வந்து இங்கே டைப் பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் இப்போ கோடை தான் இப்போ டைப் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து நான் இப்போ வந்து குயிக் செலக்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நான் வந்து எழுத போகிறேன். ஓகேவா? ஓகே. இப்போ வந்து எழுத ஆரம்பிக்கலாம். எப்பயுமே நம்ம பப்ளிக் போடுவோம், அடுத்து ஸ்டாட்டிக் போடுவோம், அடுத்து இது நம்ம குயிக் செலக்ட்டுங்கிற அல்காரிதம் யூஸ் பண்ணதுனால நம்ம வந்து குயிக் செலக்ட்னே போட போகிறோம். ஓகேவா? இது நம்ம எடுக்கிற சாய்ஸ் தான். ஓகேவா? இந்த கொஸ்டினுக்கு என்ன என்ன இது ஆப்டிமைஸாக இருக்குங்கிறத நான் சொல்லிட்டேன். ஸ்டார்டிங்கே சொன்னேன். என்ன சொன்னேன்? ஹீப்பு சொன்னேன், அடுத்து குயிக் செலக்ட் சொன்னேன். ஹீப்புங்க கான்செப்ட்குள்ளே நம்ம இன்னும் போகவே இல்லை. ஸோ அதனால் இப்போதைக்கு இருக்கிற ஆப்டிமைஸ் வந்து குயிக் செலக்ட் தான். ஸோ அது போட்டாச்சு. ஸோ அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கும்? நம்ம என்ன பாஸ் பண்ண போகிறோன்னா லிஸ்ட்டை தான் பாஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே கண்டிப்பாக இன்டிஜர் தான் இருக்க போகுது. ஸோ லிஸ்ட் இன்டிஜர் அரே கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட அதாவது லாஸ்ட்லேருந்து எத்தனாவது லார்ஜஸ்ட் தேவைப்படுது, ஸோ அந்த கே இங்கே போட்டிருக்கோம். நான் அப்போ சொன்ன மாதிரி இது வந்து ரெக்ரஸிவாக நடக்கும். எப்படி அந்த லாஸ்ட்டாக வர லிஸ்ட்டோட சைஸ் வந்து ஒன்றா ஆகும். அது வரைக்கும் இந்த இது நடக்கும். அதே நேரத்தில் கே டைம்ஸ், அதாவது கே டைம்ஸ் இது வந்து ரெக்ரஸிவாக நடக்கும். அதாவது கே டைம்ஸ்னால் மீன்ஸ் என்னது? லாஸ்ட்லேருந்து எத்தனை வாட்டி வரேன்னா அப்போ கே டைம்ஸ் நடக்க போகுதுன்னா மீனிங். ஸோ அந்த இதை சொன்னேன். இப்போ அடுத்து நான் இப்போ என்ன சொன்னேன்? நம்ஸோட சைஸ் வந்து ஒன்றாக வரைக்கும் அதானே? ஸோ இஃப் நம்ம இங்கே அரேன்னு வச்சுக்கோமா, கொஸ்டின் பொறுத்தவரை நம்ஸ்னு வைப்பாங்க, நம்ம ஜென்ரலாக அரேன்னு போடுவோம். ஸோ நம் ஸ்டார்ட் சைஸ் வந்து 1 வர வந்துட்டுனா நம்ம என்ன பண்ணணும்? ரிட்டன் நம் ஸ்டார்ட் கெட் ஆஃப் 0. நம்ம எப்போயுமே அரேக்கு ஆஃப் 1 அப்படி அந்த இண்டெக்ஸ் சொல்லி போடுவோம். அந்த மாதிரி இங்கே வந்து லிஸ்ட்டை பொறுத்தவரை கெட்டுன்னு போடணும். போட்டாச்சு. இப்போ அடுத்து நம்மளோட வேலை என்னது? நம்ம என்ன சொன்னோம்? லெஃப்ட்டையும் பிவட் வேல்யூ எடுக்கலாம், ரைட்டையும் ஸ்டார்டிங் வேல்யூவையும் பிவட் எடுக்கலாம், ரைட்டு எண்டிங் ஓட வேல்யூவையும் பிவட் எடுக்கலாம். நம்ம ஜென்ரலாக நம்ம ரேண்டம் எடுக்க போகிறோம். ஸோ பிவட் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு என்ன பண்ண போகிறோம்னா நியூ ரேண்டம். இதுதான் இண்டெக்ஸ், இதுதான் சிண்டெக்ஸ். ஓகேவா? நம் ஸ்டார்ட் சைஸ் கரெக்டாக இருந்தால் ஓகே, தப்பு வந்து நமக்கு லாஸ்ட்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? அதோட இண்டெக்ஸ்லேருந்து நம்ம அதோட பிவட் வேல்யூ இருக்கணும்ல. ஸோ இன்ட்டு பிவட் ஈக்குவல் டு நம் ஸ்டார்ட் கெட். அங்கே எப்படி இந்த இடத்துல எப்படி 0 போட்டோமோ அதே மாதிரி இந்த இடத்துல பிவட் இண்டெக்ஸ்னு போட போகிறோம். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இந்த பிவட்டுங்கிற இடத்துல வந்து ஏதோ ரேண்டமாக ஒரு நம்பர் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ப்ரிண்ட் பண்ணி பார்க்கணுன்னா பார்க்கலாம். இது இப்போ எப்படி இருக்கட்டும். அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன்? நம்மளோட ப்ராசஸ் ஆரம்பிக்கிறது லெஸ் தென், ஈக்குவல், கிரேட்டர் அப்படின்னு மூணு விஷயம் இருக்குல்ல. ஸோ அதுக்குன்னு ஒரு அரே க்ரியேட் பண்ணணும்ல. ஸோ நான் இதில் வந்து மூணு லிஸ்ட்டை வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகேவா? லிஸ்ட் இன்டிஜர் லெஸ் ஈக்குவல் டு நியூ அரே லிஸ்ட் போட்டு க்ரியேட் பண்ணியாச்சு. எம்டியாக க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டாவது என்னது? ஈக்குவல். மூணாவது கிரேட்டர். நம்ம என்ன பண்ணணும்? பிவட்டோட லெஸ்ஸாக இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு ட்ராவர்ஸ் பண்ணணும். எதை ட்ராவர்ஸ் பண்ணணும்? அந்த லிஸ்ட்டை வந்து ட்ராவர்ஸ் பண்ணணும். அந்த நம்ஸுங்கிற இதை ட்ராவர்ஸ் பண்ண போகிறோம்.
அப்போ ட்ராவல்ஸ் ஸ்டார்டிங்லேருந்து ட்ராவல்ஸ் பண்ணணும். இப்போ வந்து பிவட்டோட லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா ஆனால் பிவட்டோட லெஸ் ஐ மீன் அந்த ட்ராவல்ஸ் பண்ணுறது லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா எங்கே போய் ஆட் ஆகணும், லெஸ்ட்டில் போய் ஆட் ஆகணும். ஆட் ஆகிக்கிறோம். இல்லைன்னா அது வந்து கிரேட்டாக இருந்துச்சுன்னா எங்கே போய் ட்ராவல்ஸ் ஆகணும், கிரேட்டரில் போய் ட்ராவல்ஸ் ஆகணும். கிரேட்டரில் போய் ட்ராவல்ஸ் ஆகணும். அப்படி இல்லைன்னா அது என்ன அர்த்தம், ஈக்குவல்னு அர்த்தம். இது நான் ஃபஸ்ட்லேருந்து என்ன திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், கொஸ்டின் பொறுத்தவரையில் எந்த நம்பர்னாலும் ரிப்பீட்டடாக இருக்கலாம். அப்போனா ஈக்குவல் நம்பர் கூட ரிப்பீட்டடாக இருக்கலாம். ஸோ ஈக்குவல்னு நம்ம சொல்லி தான் ஆகணும். இல்லைன்னா நம்ம ஈக்குவல் வந்து ஒரு வேல்யூ தான் இருக்குன்னு நினச்சக்கூடாதுல்ல. ஸோ அதுக்கு நான் திரும்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். ஈக்குவலாக இல்லைன்னா ஈக்குவலாக போய் ஆட் ஆகிக்கிட்டோம். ஓகேவா? இப்போ அடுத்து வந்து நம்ம முக்கியமான கட்டத்துக்கு வந்தாச்சு. இப்போ வந்து கேவோட வேல்யூ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் டாட் சைஸ். இந்த இதில் லெஸ் தென் போகிறதுக்கு மீனிங் நான் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், அந்த இதை திரும்ப இந்த குயிக் செலக்டோட ஐ மீன் அதாவது ரெக்கர்சிவாக ஆக்கி வரணும். ஈக்குவல் எதுக்கு போட்டிருக்கேன்னா நான் அப்போ எதுவும் சொல்லிட்டுருக்கேன் டிஸ்டிங்க்டாக. ஐ மீன் அது வந்து ஒவ்வொரு வேலையுமே எத்தனை வாட்டி வேணால் ரிப்பீட் ஆகிருக்கலாம். ஸோ அதனால இந்த ஈக்குவலை போட்டு வைக்கும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும், திரும்ப இதை ரெக்கர்சிவாக கால் பண்ணி வரணும். குயிக் செலக்ட் ஆஃப் என்ன பண்ணணும், கிரேட்டர். ஐ மீன் அங்கே கிரேட்டருங்கிறது இங்கே லிஸ்ட்டாக நம்ம போட்டிருக்கோம். அதெல்லாம் கிரேட்டரு ப்ளஸ் கே போட்டாச்சு. இப்போ அடுத்து கிரேட்டருக்கு பார்த்தாச்சு. ஈக்குவலுக்கு ஐ மீன் பிரச்சனை கிடையாது. இப்போ ஐ மீன் அதை வந்து அதுக்குன்னு ஒரு பாயிண்ட்டுக்காக நான் லாஸ்ட் சொல்கிறேன். இப்போ லெஸ் தெனுக்கு பார்க்கணும். அப்படி தானே, லெஸ் தெனுக்கு பார்க்கணும். இப்போ வந்து கிரேட்டர் சைஸ் கிரேட்டர் டாட் சைஸ் அதுவும் ஈக்குவல் டாட் சைஸும் அதுக்கு ஒரு ப்ராக்கெட் பண்ணணும். அதுவும் இதுவும் லெஸ் தென் கேவாக இருந்துச்சுன்னா இதுக்கோட மீனிங்கை நான் அப்போதே அந்த நம்மளோட இந்த லாஜிக் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்லிட்டேன். இப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், திரும்ப ஐ மீன் சாரி திரும்ப இதை வந்து ரெக்கர்சிவாக கால் பண்ண போகிறோம். இப்போ இங்கே இந்த இடத்துல லெஸ் தென் கூட பார்ட். ஓகேவா? இது போட்டாச்சு. இப்போ இதை என்ன பண்ணி வரணும், கிரேட்டரும் ஈக்குவல் சைஸ் லெஸ் தென் கே வந்துச்சுன்னா நம்ம வந்து நார்மலாக ஜென்ரலாகவே என்ன பண்ணுவோம்னா கே மைனஸ்னு நம்ம ஜென்ரலாக ஒரு இதில் போடுவோம்ல, ஒன்று ஒன்று குறைக்கிறதுக்கு மைனஸ் டிக்ரிமெண்ட் ஆக்கி விடுவோம். ஸோ அதை இங்கே டிக்ரிமெண்ட் ஆகிடாம அந்த வேல்யூ அப்போ இங்கே பாஸ் பண்ண போகிறோம். கிரேட்டர் ஈக்குவல் வந்து லெஸ் தென் கே வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், கே மைனஸ் போட்டு இந்த ரெண்டுத்தையும் அதோட ரெண்டோட வேல்யூவே என்ன பண்ணிடணும், சப்ராக்ட் பண்ணி வரணும். ஓகேவா? ரெண்டோட வேல்யூவை கழிச்சு தானே அந்த லெஸ்டனோட வேல்யூவாக இருக்க முடியும். ஸோ அதுதான் இங்கே போட போகிறோம். இப்போ லாஸ்ட்டாக ஒரு பாயிண்ட் இருக்குது, ரிட்டன் பிவட். இது எதுவுமே இல்லை சாட்டிஸ்ஃபை ஆகணும், லாஸ்ட்டாக பிவட் வேல்யூ தான் ரிட்டன் ஆக முடியும். ஓகேவா? சரி, நம்ம கரெக்டாக இதை வந்து ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ என்ன பண்ணணும், மெயின் ஃபங்க்ஷனில் ரிட்டன் நம்ம அங்கே உள்ள என்ன ரிட்டர்ன் பண்ணிட்டுருக்கோம், கிரேட்டரு லெஸ் தானே ரிட்டர்ன் பண்ணுமா. அப்போ இங்கே மெயின் ஃபங்க்ஷனில் கால் பண்ணி விடணும்ல. ஸோ நான் உங்களுக்கு அது சொல்கிறதுக்கு தான் இங்கே வந்து போடாமல் வச்சுருந்தேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணி வரணும், நம்ஸையும் இங்கே கேவையும் பண்ணி வரணும். ஏதோ மிஸ்டேக் நமக்கு ரிட்டன் டைப் ரெக்வயர்டு. ஓகே, என்ன டைப்பு, இங்கே வந்து இன்ட்டு போகணும். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற அவசரத்தில் அதை போட மாட்டேன். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா லிஸ்ட்டை தானே இது பண்ணணும். அப்போனா இங்கே ஒரு எம்டி லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுவோம்ல. நான் இந்த மாதிரி ஒரு இழுத்துட்டே போகிறேன்னு சொல்லி தான் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, நான் ஃபஸ்ட்டே என்னென்னலாம் எரர் வருமோ அதை க்ளியர் பண்ணி விட்டுட்டு அதை அவங்களுக்கு தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருப்பேன். இது வந்து ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி எடுத்து, ஏன்னா ரொம்ப நாள் கழித்து நான் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறதுனால அப்படி அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் எடுத்தால் இந்த நிறைய இங்கே வந்து பாஸ் போர்னு வந்துச்சு. இப்போ நம்ஸோட சைஸை வந்து நான் அப்படி இப்போ வந்து 1 ஆக்கி காட்டுறேன். அப்படின்னு வந்து இப்போ எம்டி ஆக்கி காட்டுறேன்.
நான் எம்டி ஆக்கிறதுக்கு நான் கோட் எழுதலை. ஆக்சுவலாக இங்கே 1 வருமா 0 வருமா நான் கன்ஃபியூஷன் இருந்தேன். இப்போ 1 தான் வரும். ஸோ நம்ஸோட சைஸ் வந்து 1 இப்போ வந்து ஒன்றுமே கொடுக்காம நம்ம 1 வச்சுருக்கோம். அப்போ என்ன வரணும், என்ன வேல்யூ இருக்கோ அது மட்டும் தான் வர முடியும். ஓகேவா? இப்போ கேவோட வேல்யூ 3யும் கொடுத்துருக்கேன். ஆனால் நம்ஸோட வேல்யூ 1 தான் இருக்குது. அப்போ அங்கே என்ன வேல்யூ இருக்கோ அது மட்டும் தான் வர முடியும். ஒன்றுமே இப்போ வந்து இந்த இடத்துல 0 வைக்கணும்னா அதுக்கு மீனிங் என்ன அர்த்தம்? ஒன்றுமே இல்லாமல் எப்படி அந்த இது கோத்துரு ஆகாது. அப்போனா நம்ம என்ன பண்ணணும், ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணணும். அதாவது எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணணும்னு சொல்ல வரேன். இவ்வளோ தான். இப்போ ரிப்பீட் ஆகிருக்கு வச்சுக்கோங்களேன். இப்போ ரிப்பீட் ஆகாமல் உங்களுக்கு ஒரு எக்ஸாம் இங்கே டைப் பண்ணுறேன். இப்போ வந்து இங்கே என்ன 3 2 3 1 2 4 5 5 6. இங்கே வந்து கேவோட வேல்யூ 4 மாற்றுறேன். இப்போ ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணியாச்சா என்ன வரும், இதை ஸ்டார்ட் பண்ணியாச்சா என்ன வரும்னா 1 2 வரும். அடுத்து 2 3 இருக்கா, 2 3 வந்துடும். அடுத்து ஒரு 4 வரும், 2 5 வரும், ஒரு 6 வரும். இப்போ என்னது, இப்போ லாஸ்ட்லேருந்து 4, லாஸ்ட்லேருந்து 4வது கிரேட்டஸ்ட் என்ன 4 தான் வரணும். இப்போ என்ன சொல்கிறேன், இப்போ என்ன கொஸ்டின் என்ன கொடுத்துருக்குங்கிற நான் அடிக்கடி என்ன சொல்லிட்டு இருந்தேன். இப்போ 2 5 இருக்குது. இப்போனா அப்போனா இப்போ 2 5 இருக்குன்னா நம்ம வந்து அதை கன்சிடர் பண்ணாமல் இப்போ லாஸ்ட்லேருந்து 4னா 3 அப்படின்னு பிரிண்ட் ஆகிடக்கூடாதுங்கிறதா அந்த நோட்டில் போட்டுருந்துச்சு. ஆக்சுவலாக நம்மளுக்கு என்ன பிரிண்ட் பண்ணணும், 4 தான் பிரிண்ட் ஆகணும். நான் வந்து பிரிண்ட் பண்ணி காமிக்கேன். 4 நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும். உங்கள் முன்னாடி கண்ணு முன்னாடி லைவாக நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கேன். 4 பிரிண்ட் ஆகிடும். அப்போ நம்மளோட கோடு வந்து சக்ஸஸ் ஆகிட்டு என்னோட லாஜிக்கும் கரெக்ட், நம்மளோட லாஜிக் கரெக்ட் ஆகிட்டு. ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். குயிக் செலக்ட், முக்கியமான குயிக் செலக்ட். இது ஏதோ ஆப்டிமைஸ்ன்னு கூட சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு இந்த குயிக் செலக்ட் வந்து ஆப்டிமைஸ் ஆகிட்டு. ஆக்சுவலாக நான் வந்து ஹீப் தான் மொதல் ஆப்டிமைசேஷனு, செகண்ட் தான் குயிக் செலக்ட். நான் ஹீப் சொல்லணும்னா ஹீப்பை பற்றி உங்களுக்கு வந்து டீச் பண்ணால் தான் அது வந்து பெட்டர் டீச்சிங்காக இருக்கும். உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவும் ஈஸியாக இருக்கும். ஸோ அது எப்பயாவது சான்ஸ் கிடச்சா அதையும் நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான், இந்த கொஸ்டினுக்கு இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் போதும்னு நான் நினைக்கிறேன். இனிமேல் அடுத்தடுத்து நான் சீக்கிரமாக ஒவ்வொரு வீடியோ போகிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸ்டே டியூன்ட். பாய். நீங்கள் இன்னும் கோட் ராக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட கொரிஸ் அண்ட் டவுட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.